ஸோ வரிசையாக வந்து இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட், டிஎன்பிஎஸ்சி, ஏஇ, டிஎன்பிஎஸ்சி, ஜேடிஓ இது போல் எக்ஸாம் எல்லாமே வந்து எழுதிருப்பீங்க. ஸோ இந்த இயற்கான கடைசி எக்ஸாமாக எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாம் வந்து வரப்போகுது. எஸ்எஸ்சி எக்ஸாம் ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அக்டோபர் மாதம் எக்ஸாம் சொல்லியிருந்தாலும் அது போஸ்ட்பாண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் சிஜிஎல் எக்ஸாம் எல்லாமே தள்ளி போயிருக்கு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் டிஎன்பிஎஸ்சி அவங்களுடைய ஆனுவல் பிளானரில் என்னென்ன எக்ஸாம்லாம் இருக்குன்னு சொன்னாலும் கூட, ஆனால் நமக்கு வந்து அக்யூரேட்டாக ஷுவராக வந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய எக்ஸாமாக வந்து என்னென்னா இந்த எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குது. பட் டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கிற அந்த ஆறாவாரம் இல்லை அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து என்னென்னா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கோ இல்லை ரயில்வே எக்ஸாமுக்கோ தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட் பெருசாக வந்து ஈடுபாடு வந்து காட்டுறதே இல்லை. அதுக்கு நிறைய ரீசன், நிறைய ஃபேக்டர் இருக்குது. இது வந்து ஆல் ஓவர் இந்தியா எக்ஸாம் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எங்கே வேணாலும் வந்து போஸ்டிங் போடுவாங்க அப்படின்ற ஒரு பயம். அப்போ அதனாலவே என்னவோ நிறைய பேர் இந்த எக்ஸாம் வந்து அப்ளைவே பண்ண மாட்டாங்க. பட் அது அப்படி இல்லை. முதல்ல வந்து இந்த எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். ஒரு நமக்கு நாமளே ஒரு சுய பரிசோதனை, அதாவது வந்து குறைச்சி மதிப்பிடலை, நம்ம இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுற அளவு தகுதி வாய்ந்தவர்களாக நம்ம வந்து மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அடுத்த எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. டிஎன்பிஎஸ்சி ஏஇயாக இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி ஜேடிஓவாக இருக்கட்டும். அதனால் வந்து இது நான் கிடைச்சிட்டா இங்கே போடுவாங்க அங்கே போடுவாங்கன்றத விட முதல் பாயிண்ட்டே நமக்கு கிடைக்கட்டும். அப்படி ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து வாங்க. இதை ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சு படிக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த எக்ஸாம் அப்படின்றது ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இயருமே வந்து நான் பொதுவாக வந்து ஆஸ்பிரண்ட் கிட்ட பார்க்கக்கூடிய ஒரு பெரிய தவறு என்ன அப்படின்னா, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்க ஆரம்பிப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி ஏயுமே சரி, டிஎன்பிஎஸ்சி ஜேடியுமே சரி, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே படிக்க ஆரம்பிப்பாங்க. அது ரொம்பவே வந்து தப்பான ஒரு ஹேபிட். நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்த நிறைய பேர் கிளியரே பண்ண மாட்டாங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் ரிவிஷன் பண்ணணும்னா அப்போ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் முன்னாடியே வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த இயருமே நிறைய ஆஸ்பிரண்ட் ஜேடிஓ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ப்ரிப்பரேஷனுக்குள்ளே குதிச்சாங்க. அது எல்லாமே வந்து என்னென்னா ரொம்ப பெரிய ஃபெயிலியர், ரொம்ப பெரிய தப்பு. அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஸோ டே 1 இன்றைக்கி நம்ம வந்து டே 1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போத்துலேருந்தே உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். 2026க்கான ஏஇ எக்ஸாமுக்காக நான் சொல்கிறேன். 2026க்கான ஜேடிஓ எக்ஸாமுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். 2026க்கான எஸ்எஸ்சிக்கான எக்ஸாமுக்கு பேசிட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் இந்த எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமை ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்னா எங்கே ஃபோக்கஸ் பண்ணலாம், அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க். ஸோ நீங்கள் வந்து எஸ்எஸ்சி ஜேஇ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், யூத் காம்படிஷன் டைம் அவங்க பப்ளிகேஷன் வந்து விட்டுருக்காங்க, மேடிசி பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஐஏஎஸ் மாஸ்டர் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து தரவு பண்ணணும். பட் என்ன தான் டெக்னிக்கலில் நல்லா மார்க் வாங்கியிருந்தாலும் உங்களுடைய ஒரு மெயின் ஸ்கோரிங் ஏரியா அப்படின்னு பார்க்கும்பொழுது ரீசனிங் தான். அப்போ ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ரீசனிங் பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். டோட்டலாகவே 2 hours தான். 200 மார்க்கு, 50 கொஸ்டின்ஸ் வந்து ரீசனிங், 50 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரல் அவேர்னஸ், 100 கொஸ்டின் வந்து டெக்னிக்கல் கண்டென்ட். அப்போ நீங்கள் வந்து ஒரு 50 கொஸ்டின் ரீசனிங் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை 30 மினிட்ஸ்க்குள்ளே வந்து முடிக்கணும். அப்படி முடிச்சா யூ ஆர் இந்த கேம், நீங்கள் வந்து கேம்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி முடிக்கிறதுல வந்து சாத்தியமே இல்லையானா சாத்தியம் இருக்குது. ஏன்னா இப்போத்துலேருந்து பார்த்தாலுமே 40 நாள் இருக்குது எக்ஸாமுக்கு. ஒரு கொஸ்டினை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 40 செகண்ட்குள்ளே முடிக்கணும். அந்தளவு ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு நாளுமே ரீசனிங்கான அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதில் முதல் விஷயமே நீங்கள் வந்து ரீசனிங்கான கண்டென்ட் எங்கே போய் தேடலாம் இல்லை எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஏஎம்டிஎன் அப்படின்ற ஒரு சேனல் இருக்குது. நீங்கள் ஏஎம்டிஎன் சேனல் மூலிமா ரீசனிங்கான கண்டென்ட் வந்து போய் பார்க்கலாம். ஜென்ரல் அவேர்னஸ் அதே ஏஎம்டிஎன் சேனல் மூலிமா எஸ்எஸ்சிக்கான ஜென்ரல் அவேர்னஸ்க்கான கண்டென்ட் பார்க்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம சேனல்லையுமே ஜென்ரல் அவேர்னஸ் ரீசனிங்கான வீடியோஸ் எல்லாமே அப்பப்போ நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அதையும் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சிவிலுக்கான கண்டென்ட், சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கிறீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்கான கண்டென்ட் உங்களுக்கு ப்ராப்பரான ஸ்கெடியூல் வச்சு, ஓகேவா, உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப்பை வச்சு உங்களுக்கான கண்டென்ட் எல்லாமே ரெடிலி அவைலபிளாக ஒவ்வொரு நாளும் லைவ் கிளாஸில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த லைவ் கிளாஸ் அப்படின்றது டெஃபினட்டாக வந்து மிஸ் பண்ணவே கூடாது. இந்த லைவ் கிளாஸில் நீங்கள் டைரெக்டாகவே என்கிட்டயோ இல்லை மதன் சார்கிட்டயோ அல்லது தீப்ரா மேம் கிட்டயோ நீங்கள் வந்து டவுட் வந்து கேட்டுக்கலாம். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு பழக்கத்தை நான் இங்கே வந்து சொல்கிறேன். ஆனால் அந்த பழக்கம், அந்த ஹேபிட் அப்படின்றது உண்மையாகவே வந்து வேகாக இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட். அந்த ஹேபிட் வந்து ஃபாலோ பண்ணவே வந்து என்னென்னா கஷ்டப்படுவாங்க. அதுதான் எழுதக்கூடிய ஒரு பழக்கம். ஸோ பார்க்காம வந்து எழுதி பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம். இந்த பழக்கத்தை நம்ம ரைட்டிங் சேலஞ்ச் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலிமா நம்ம வந்து வச்சுருக்கோம். பட் இந்த ரைட்டிங் சேலஞ்ச் ப்ரோக்ராமை மெனி கேண்டிடேட் வந்து இக்னோர் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் அப்படி பண்ணக்கூடாது. ரைட்டிங் சேலஞ்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரோக்ராம். எவ்ரி ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக இந்த ரைட்டிங் சேலஞ்ச் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை நீங்கள் வந்து அனுபவிக்கணும். ரைட்டிங் சேலஞ்ச் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மஸ்டான ஒன்று. ரைட்டிங் சேலஞ்ச் கம்பல்சரி
நீங்கள் வந்து பண்ணியாகணும். ஸோ ரைட்டிங் சேலஞ்சுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப் வந்து இருக்குது இந்த எஸ்எஸ்சி ஜேஇக்காக. நீங்கள் அதில் வந்து ஒவ்வொரு நாளுமே வந்து இரவு டைம் வந்து உங்களுக்கு கூகுள் மீட்கான லிங்க்கை வந்து கொடுத்துருவோம். அந்த லிங்க்கை ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து உள்ளே வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கேமரா வந்து ஆன் பண்ணிக்கணும். 2 பென் வந்து என்னென்னா கையில் வச்சுக்கணும். ஸோ அதுக்கான போர்ஷன்ஸ் வந்து முன்னாடியே வந்து என்னென்னா கொடுத்துரும். ஓகேவா? ஸோ 2 பென் வந்து கையில் வச்சுக்கணும். ஸோ உள்ளதுலேயே வந்து மிகப்பெரிய ஸ்கேம் எது அப்படின்னா 4 ஆப்ஷன்ஸ். ஓகேவா? ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் நிறைய பேர் வந்து தோற்று போகிறதுக்கு முக்கியமான காரணமே ஒரு கொஸ்டினுக்கு 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும்போதே அந்த கொஸ்டினை வந்து என்னென்னா விட்டுறாங்க, இல்லைனா வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ வித்தவுட் ஆப்ஷன்ஸ் கொஸ்டினை சொன்ன உடனே ஆன்சர் எழுதுகிற அந்த பழக்கத்துக்கு நீங்கள் வந்து வரணும். அதுதான் ரைட்டிங் சேலஞ்ச். எந்தெந்த கொஸ்டினுக்கெல்லாம் நல்ல ஆன்சர் தெரியுதோ அதெல்லாம் வந்து ஒரு பென்லையும், எந்த கொஸ்டினுக்கெல்லாம் வந்து ஆன்சர் தெரியலையோ அதெல்லாம் வந்து வேற ஒரு கலர் பென்லையும் நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இல்லை 1.5 மணி நேரம் எழுதுறீங்கன்னா 30 நாள் 30 மணி நேரம் நீங்கள் எழுத பழகிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் 30 நாள் எழுதுன அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து என்னென்னு சேர்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுறது அந்த பேப்பர்லேருந்து ரிவிஷன் பண்ணலாம். எப்படி சார்? அதில் உங்களுக்கு தெரியாதது வேற ஒரு பெண்ணில் வந்து மாற்றி எழுதுனீங்க இல்லையா? அப்போ தெரியாததை வேற ஒரு பென் கலரில் மாற்றி எழுதுன அந்த கண்டென்ட்டை மட்டுமே ரிவிஷன் பண்ணால் போதுமானது. ஆமாம், தெரியாதது வேற ஒரு கலர் பெண்ணில் இருக்கு இல்லையா? அந்த கண்டென்ட் மட்டுமே வந்து என்னென்னா ரிவிஷன் பண்ணால் போதுமானது. முதல்ல நம்ம வந்து எங்கே ஸ்ட்ராங்காக இருக்கோம், எங்கே வீக்காக இருக்கோம் அப்படின்ற அந்த ஜோனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட் இந்த ரைட்டிங் சேலஞ்ச். இந்த ரைட்டிங் சேலஞ்சுக்கான குரூப் லிங்க்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமை ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணணும், அப்படி இல்லைனா ஒரு நல்ல அட்டெம்ப்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஆஸ்பிரண்ட்ஸ் அந்த வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ்ஆர் இன்ஜினியரிங் கிளாஸஸ் ஒரு ஃப்ரீ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். ஒரு 30 days ப்ரோக்ராம். இந்த எஸ்எஸ்சி ஜேஇ சிவில் இன்ஜினியர்ஸ் ரொம்ப ஈஸியாக வந்து கிராக் பண்ணலாம் அல்லது நல்ல மார்க் வந்து எடுக்கலாம். ஸோ இதுக்கான இந்த ப்ரோக்ராம் பற்றின மேலும் டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு எனக்கு டைரெக்டாக கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஆல். நன்றி, வணக்கம்.